வணக்கம். மகளிர் தினத்தை முன்னிட்டு தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இப்போ தான் கேட்டேன். வாக்குறுதிகளை சரமாரி அள்ளி தட்டிட்டாப்புல. இந்த மண் வண்டி வந்து மண் அள்ளி தட்டும் பாருங்க, அந்த மாதிரி தட்டிட்டாப்புல. ஐயோ 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 ஐயோ, என்ன வாக்குறுதி! ஆனால் ஒரு இடத்துலையாவது ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை நாம் தமிழர் தவிர எந்த கட்சியுமே சொல்ல மாட்டேங்குது. எடுத்தால் 1000, 2000, 2500, 5000, அண்ணன் 0 வருஷம், தாய்மாமன் 0 வருஷம். ஐயா, என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு தெரில. அதாவது மக்களுடைய ஆசையை தூண்டி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துடணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாப்புல. அல்லாட்டா இலவசங்களே இருக்காது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனால் சரமாரியான இலவசங்கள் கேட்டால் அதுக்கு ஒரு காரணங்கள் வேறு சொல்லுவாங்க. இதெல்லாம் இலவசத்தில் வராதுன்னு சொல்லி கடைசியில் தளபதியும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு எப்படியாவது வந்துடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார் போல். இதற்கு இப்போ இருக்கக்கூடியதில் நாம் தமிழர் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அவருடைய குடும்ப பிரச்சனை ஏன் ஒரு கவலை இல்லை அப்படின்ட்டாப்புல. என் பிரச்சனை நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டாப்புல. அவருக்கு என்ன கவலை இருக்குங்க? அந்த அம்மாவுக்கு தான் கவலை இருக்கும். அவங்க தான் பாவம். இன்றைக்கி ஏதோ வீட்டுக்குள்ளே கூட வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க போல். நீலாங்கரை வீடா? ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியல. விரிவாக பேசுவாருன்னு பார்த்தேன் மீட்டிங்கில். ஒற்றை வரியில் முடிச்சிட்டாப்புல. யாரும் கவலைப்படாதீங்க, நாங்கள் கவலைலாம் படலை, நமக்கு என்ன கவலைங்க? இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு சொல்லி உங்களை நினச்சி விஜய் அவர்கள் மேலே உள்ள அந்த மதிப்பு குறையுது. வேறு நமக்கு பப்ளிக்கு நமக்கு என்ன வருத்தங்க? ஏன்னா அவருடைய தீவிரமான ரசிகர்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அரசியலுக்கு வந்திருக்காப்புல. சினிமாவில் அவர் சொல்கிற மாதிரி தான் உச்சத்தில் இருந்து அதை ஒதுக்கிட்டு அரசியலுக்கு வந்திருக்காப்புல. நல்லது செய்வாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது அடியோடு போயிடுச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு அவர் கொடுத்த அறிவிப்புகளை கேட்டப்போ சுத்தம் விளங்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி மக்களினுடைய ஆசைகளை தூண்டி ஆட்சியை பிடித்து இவங்க வந்து மறுபடியும் 5000, 10,000, மோதிரம், பவுன், தங்கம்லாம் கொடுத்து நாட்டை என்ன லெவலுக்கு முன்னேற்ற போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு முடிவு தெளிவாக எடுத்துட்டாங்க. மக்களுடைய ஆசையை தூண்டணும், ஆசையை தூண்டினா தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு சாத்தியப்படும்னு தெரியல. காத்திருந்து பார்ப்போம்.